ஸோ உண்மையில் ஃபேக் எண்ட் ஆஃப் லைஃப் சொல்லி நான் ஏன் இன்றைக்கு வந்துட்டீங்க நீங்கள் எல்லாம் நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு கூட்டி வச்சோம். இன்னொரு வாரம் இன்றைக்கு வெள்ளி திங்கள் புதன் அடுத்த வெள்ளி இருக்குமோ அது எனக்கும் தெரியாது, அதோட முடியுது ராமஜி ஆஃப். ஆனால் இல்லை இந்த இதயம் கொஞ்சம் கஷ்டப்படுது. என்னண்டா நான் உண்மையாக சொன்னேன் 3 நாளாக சொல்லிட்டப்போ ஏன் ஒன்றும் உதவி செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கம். அதான் கிளியர். எஸ் அது எல்லாட்டையும் இருக்குது. நான் பார்த்தேன் இந்த புத்தர் ஒரு சிலை இருக்குது, ஒரு கண் சிரிக்குது ஒரு கண் அழுகுது, அப்படி செய்திருக்காங்க. நல்லா பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஏன் சிரிக்கிற நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் அந்த மகிழ்ச்சி. மற்றது இந்த இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எனக்கு உதவி செய்ய முடியவில்லையேன்ற கவலை. அதை நான் பார்த்த எல்லா மான்களையுமே ஐ காண்ட் ஹெல்ப். எங்களோட குருநாதர் அவர் சொன்னார், வாட் கேன் ஐ டூ. இது நடந்த கதை, அது நீங்கள் தயவுசு கவனம். அவரோட பர்த்டே அதில் இந்த உலக நாட்டில் 25-30 நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க முன்னுக்கு இருக்கிறாங்க. அவங்க அவரோட பரிசு அது அமெரிக்கா அது ஜெர்மனிலாம் பெஸ்ட் ஆஃப் எல்லாம் வச்சுருக்காங்க சாமிஜி பாதம். அப்போ இவர் சொல்கிறார் என்னடா 30 ரூபா, இங்கிலீஷ் தான் சொன்னார், 30 ரூபா கொடுத்தாங்க. அவர் அந்த நாள் நான் சொல்கிறதுன்னு அவர் 77 பாருங்க. அப்போ ஒரு அங்கே சிவன் பையனை இருக்காங்க, அந்த கிராமத்தை சேர்ந்தவன். அவன் பள்ளி போகிற பையனை நீங்கள் வந்து 30 ரூபா கொடுத்தா அவன் வந்தான், இதெல்லாம் ஸ்பொஞ்ச் பண்ணுவான், இதை உங்களை துணியெல்லாம் கழுவி போடுவான், காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு இந்த இதை கொடுப்பான். இவ்வளோதான் 30 ரூபா கொடுத்த ஒரு மாதம். அவர் சொன்னார், எனக்கு என் வாழ்க்கை எடுத்து 30 ரூபா கொடு இந்த பையன் செய்து கொண்டிருப்பான், வேறு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கிஃப்டெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க, எனக்கு முன்னுக்கு இருக்கிறீங்க, சரி. அப்போ நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது இந்த கிஃப்ட்டு பணம் இல்லை. யூ பி ரியலி ஹாப்பி, தட்ஸ் த ஒன்லி திங் கிஃப்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூன்னு சொன்னார். நீ மகிழ்ச்சியாய் உண்மையிலேயே மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சியாண்டா உண்மையான மகிழ்ச்சி அப்படி இருக்கிறதா எனக்கு நீ கொடுக்குற கிஃப்ட்ன்னு சொன்னார். அப்படி தான் எல்லா மகன்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அடைய வேண்டிய மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒன்று ஒன்று வேணும் அவனும் அவசியம் இல்லை தான் இல்லையா. ஒரு இடியப்பம் பூண்டாணி காலையில் ஒரு இடியப்பம் ஒரு கஞ்சி கொஞ்சம் இது ஒரு பின்னர் ஒரு இடியப்பம் இது உண்டு அவ்வளோதான். இல்லை மத்தியானம் இல்லையோ அதுக்கு என்ன ஒன்று போனான் துணி விடுங்க நான் சொல்கிறது அதான். ஸோ அவங்க பெரியவங்க என்ன எதிர்பார்க்கண்டா யூ பி ரியலி ஹாப்பியண்டா என்ன மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். உனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி வேணும்டா மரணம் ஒன்றொண்டு இல்லை என்றதுண்ட இதயம் சொன்னால் அன்றைக்கு தான் மகிழ்ச்சி தொடங்கும். உடம்பு எல்லாரோடவும் போகும், அது சாவருக்கு ஒரு பேரிடு, அது வேறு விஷயம். ஆனால் உள்ளுக்கு இருக்க உயிர் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். அது சொல்லுங்க நம்முடைய அந்த இஷ்டதையுமே இந்த ட்ராமா ஆடுறாரு போடுறதான் இல்லையோ. கோஸ்மிக் டான்ஸ், கோஸ்மிக் கேம், கோஸ்மிக் லீலையா லீலை திருவிளையாடல், அதை இதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இல்லை இது நடக்கிறதெல்லாம் திருவிளையாடல். ஆனால் எனக்கு அது திருவிளையாடல் முடியுங்க தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் படத்துனா உதாரணம் சொன்னேன், நீ தெரிஞ்சு தான் போகிறீங்க. ட்ராகுல்லாவா எல்லாம் தெரியும், வாங்க பயந்து அதை பார்க்க லைனில் நிற்கிறாங்க, டிக்கெட்டே இல்லை. எதை பார்க்குறதுக்கு? ட்ராகுல்லா பார்க்குறோம் இல்லை பேய் படங்கள் எல்லாம் பார்க்குறது அவங்க லைனில் நிற்பாங்க. அது என்னது நீ தெரிஞ்சானே பார்க்குற. ஆனால் படம் உண்டு முடியுங்கோ தெரியும். அப்போ இது லீலை திருவிளையாடல் நமக்கு முடியுங்கோ தெரியாது. இப்போ இன்னொன்று தெரியுங்கோ. அதில் நான் ஒரு அது அற்புதம் சுவாமி சிவானந்தர பிறையை நான் ஒரு நாள் பிறை நினச்சினா விருப்பம். லெட் மீ பி எ பெரனியல் சேனல் ஆஃப் தை ஸ்வீட் லவ் டு ஆல் தை சில்ட்ரன். உன்னது இறைவன் அன்பு என்ன கருணை கடல் இல்லையோ அவர் அன்பை நான் இல்லை. லெட் மீ பி எ பெரனியல் சேனல் ஆஃப் என்னால் உண்டு அன்பு கொடுக்கறதுக்கு என்ன ஒரு என்ன சேனல் உபகரணம் ஆக்கையா. முதல்ல prepare me as a sweet messenger on this earth. இந்த உலகத்தில் என்ன இந்த உன்னை பற்றி பரப்புகிற மெசஞ்சராக என்ன ஆக்கையா. மூணாவது இன்னும் பியூட்டிஃபுல், let me be a chosen playmate
இந்த ஒண்டர்ஃபுல் கேம் யூ பிளே இன் ஆல் த வேர்ல்ட்ஸ். என்ன உனது இந்த ட்ராமாவில் இந்த திருவிளையாடலில் ஒரு முக்கியமான நபர் என்னது பாத்திரமாக என்ன சூஸ் பண்ணேன். இது பிரார்த்தனை. அவர் சொல்ல என்ன சூஸ் அண்ட் பிளேமேட் தான். ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதை விளங்கி கொள்வது. ஏன்னா நம்ம இன்னமும் இல்லை கண்ணை முழிக்கலை, உலகத்தை பார்க்கலை, உலகத்தை பார்க்கவில்லை. அதான் கிளியர் பார்க்கணும், கண்ணை முழிங்க. இப்போ இவர் உண்மையில் தொண்டர் அந்த மாதிரி செய்வார். வந்து அவங்க பெரிய பிரியாவுடையெல்லாம் வச்சு வேற கொண்டு வந்து விட்டுட்டு போகலாம். இங்கே உங்களோட அத்தானா கௌரவம். எஸ் அப்போ இல்லை இதை விளங்கிட்டு நடக்கும். அது என்ன குருநா என்ன சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி சுபேஷா இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். சுபேஷான்னா என்ன இங்கே ஒன்றும் தவறு நடக்குது. நான் சொன்னேன் இது பப்பா ராம்தாஸுண்டு இந்த கஞ்சன் காட்டிலம்மா அவரை பியூட்டிஃபுல் ஸ்டேட் மேனேஜரே அவர் இருப்பாங்க. God is omniscient. He all-knowing. He cannot make a mistake. இந்த உலகத்தை படைத்தவர் எல்லாம் அறிந்த அந்த பரம்பொருள் இந்த உலகத்தில் ஒரு மிஸ்டேக்கும் செய்ய முடியாது. அடுத்த இன்னும் கிரேட். ஈவன் இஃப் தேர்ஸ் எ மிஸ்டேக், ஹி இஸ் omnipotent. சர்வ வல்லமை வாய்ந்த சக்தி வாய்ந்த பரம்பொருள். அப்படி மிஸ்டேக் இருந்திருந்தால் அதை கரெக்ட் பண்ண அவரால் முடியும். அப்போ அவர் கரெக்ட் பண்ணலைண்டா இங்கே ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளுக்கு உலகத்தை படைக்க தெரியாது, கடவுளுக்கு கண் இல்லை, அப்படி தானே சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறானோ இது சுவாமி சிவானந்தர் எங்கேயோட சொல்லியிருக்கார். ஸோ சுபேச்சாவோட விசேஷம் என்னென்னா உடனே இம்மிடியட்லி தேர் இஸ் எ ஃப்ரீடம் அண்ட் ஜாய். ஒரு சுதந்திரமும் ஒரு ஆனந்தமும் தெரியும் நீ உண்மையில் சுபேச்சா இருந்தா. ஏன் நல்லா தெரியும், எனக்கு விளங்கலை, இது கேம் தான், லீலை தான், திருவிளையாடல் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஏன் அருவமும் உருவமாய் சொல்லி கோணம் கேட்கணும். முருக பெருமா அவர் தான் இருந்தால் இங்கே வந்து அவர் தான் எல்லாம். அருவமும் உருவமாய் அனாதி இடம், அவருக்கு இல்லையே இல்லை, பலவாய், அப்புறம் ஒன்று அது அப்படியே பலது ஒன்று அப்படியா இருக்க முடியும். அதுதான் சரி. அது ஏகோகம் பௌஷ்யாம ஒன்று தான் பலவாக தெரியுது. இந்த இவ்வளவு அலையும் ஒரு தண்ணியே தான், அவ்வளவு தங்க ஆபரணங்களும் தங்கமே தான். உதாரணம் இப்போ இதெல்லாம் இப்போ நாங்கள் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் போன முறை வச்ச இதில் அது எல்லோரும் மறந்து போயிட்டாங்களாம். அப்போ நான் யோசிச்சேன் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி செய்யலாம் வேண்டாம். இதை எடுத்துகிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மகேஸ்வரையா, சுதர்சன், மது, நான் எல்லாம் அதில் உண்டு அந்தர்யோகம். சொல்லுங்க, நான் தொடக்கத்தில் வீடு வீடாக போய் இதை சொல்லித்தான் செய்கிறேன் அந்தர்யோகம். அதை எப்படியோ தவறி போச்சு, இன்னும் அட்ரஸே இல்லை, அது எனக்கு மறந்தே போச்சு. இவர் இன்றைக்கு சுதர்சன் தான் ஞாபகப்படுத்தினார். பாருங்கள், பகிர் யோகம் வேண்டேன்னா யோகானம் செய்கிறது, இதுன்றது, ஜபம் பண்ணுறது, விகிதம் பண்ணுறது, சத்தம். அந்தர்யோகம்டா ஒரு தெரியாது என்ன நடக்கண்டு அந்தர்யோகம் ஏன்னா திருத்த வேண்டியது இங்கே இல்லையா. அதை நாங்கள் இந்த முறை ரிட்ரீட்டில் அதை விளங்கப்படுத்தி ஆக்கலை செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷமும் 10 நிமிஷமும் இந்த அந்தர்யோகத்தை நீ செய்து அந்த லிங்கை விடாமல் வச்சுக்கொண்டா என் பெருமாண்ட திருவள்ளுவர் வரும். ஸோ சுப இச்சா சொல்லுங்க. அப்போ இது வராமல் இது சுப இச்சா பட்டது போதும், நான் பிறகு வரப்போகுது, இதை நான் விட்டேன்டா அடுத்து எந்த மாட்டி முடிக்க போது எனக்கு தெரியாது. இது அதான் விளங்க அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் இது இல்லை. நான் சொன்னேன் நான் அந்த அவங்களோட பெரிய மாட்டேன். இந்தியாவோட பேர் பாரதம், அந்த சக்கரவர்த்தி பேர் பரதர், அவர் பேரெல்லாம் இந்தியாவோட பரதம் வந்து வந்தது. அவர் அந்த பெரிய மகான், அவர் கிங் மட்டும் இல்லை, பெரிய மகான். அப்போ அவர் வயதுக்கு வந்தோடனே தன்னை 4 மான்களுக்கும் நாட்டை பிடிச்சிட்டு காட்டுக்கு வந்து காயத்ரி ஜபம் இடையில தண்ணி இருந்து செய்து கொண்டு வந்தார். கவுனா கேட்கும், இது உங்களுக்கு ரிமைண்டர். அப்போ இதுக்குள்ள இப்போ நீ புலி உருமுதை நான் கேட்டிருக்கேன், நான் இருக்கிறது உண்மையான புலி இருக்குது, வரி புலி நான் இருக்கிறது அந்த பின்னா.
அவள் சிங்கம் உண்டு உரிமை ஒன்று இவன். அப்போது ஒரு வயிறு புள்ளத்தாச்சி மான் புல் இதோட அதுக்கு பயந்து ஒரு சின்ன ஒரு நதி அதை பாஞ்சு கடக்க போகக்குள்ள அது மான்குட்டி பிறந்துட்டு இது செத்துட்டு அவள் தண்ணியோட அடிச்சுட்டு போகுது. அது செத்து போகுது. அந்த குண்டி மான் குட்டி தவிக்குது சாக போகுது. அது தூக்கி என்ன பண்ணுறது கொண்டு போய் அதை என்ன பரிமாறிச்சு கொண்டு அதை கவனித்து கொண்டு இருந்த சின்ன தாய் இல்லாத குட்டி. மெல்ல மெல்ல அந்த குட்டிக்கு மேலே இவருக்கு பற்று வந்தது. கவனமாக கேட்கும். அப்போ அது எங்கே போச்சோ, அது புலி சாப்பிடுதோ இது பின்னாலே அதை யோசிச்சு அவருக்கு தெரியாமலே வாழ்க்கை போய் மரணம் வந்து விட்டது. அப்போ சாப்பிட்றார். இந்த மான்குடி இவரை பார்த்து நிற்குது. இப்போ செத்தபடி மான்குடியே நினச்சி கொண்டு மான்குடியை பார்த்துட்டு செத்தோடனே மானா பிறந்தார். ஸ்ரீமத் பாகவத்தில் இது கதை இல்லை, நம்மட கதை. சரி, நான் என்ன நம்மட கதை, பிறவியை பற்றிய கதை. அப்போ ஆனால் அவருக்கு நம்ம மாதிரி இல்லை. ஏன்? பெரிய மகான் காயத்ரி ஜபம் செய்து அவருக்கு சித்தி தான் செய்த தவறுக்கு அவர் தெரிஞ்சு போச்சு. நான் மானா பிறந்தது இந்த பட்டால், நான் சேவை செய்தால் சரி என் பற்றி வந்து. அப்போ அந்த ஆசிரமங்கள் யாகசாலை அதுக்குள்ளே சுற்றி 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 அந்த மான்ற வாழ் முடியும் வரையும் அதை மான் உடம்பு விழுந்து அடுத்த பிறவி 3வது பிறவி அவர் பிறந்தோடனே அவர் ஒருவடையும் கேட்கல. பிராமண பையன் காயதியாக ஒன்றும் கிடையாது, அப்படி வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் முழு ஞானமும் அவருக்கு இருந்தது. பகுகுணா என்ற ஒரு அரசன் இப்போ அவன் ஒரு மகானை பார்க்குறதுக்கு பல்லக்கில் போய் கொண்டிருக்கான். அது 3 பேர் சரி, 4வது உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அப்போ இன்னொரு ஆள் வேணும் வேண்டாம். இவன் நல்ல பாடி பில்ட்டு இந்த ஆஜானு பாவர் இந்த ஜடபரத 2 பேர். அவர் டே அந்த அவர் போட்டி வாடா தூரம்னா அவர் வந்தார். அவரும் தூக்கிட்டு போகிறார். போக்குள்ள அந்த எறும்பு பூச்சி வருமே அவர் காலை இந்த பக்கம் போய்ப்பார். அப்போ இது அசையும். எது டே யாரா என்னடா அசைக்கிறீங்கன்ட்டு இவங்க அரசையும் கேட்டான். அரசே 4வது உடம்பு 3 கொண்டு வச்சிடான். அவன் தான் டேய் ஏண்டா அப்படி சொன்னே இதை சொல்லிவிட்டான். நீ யாருன்னு சொன்னி? அவர் நானா? அப்போ தான் வாயம் முதல் தரம் தொடங்கினார். அவர் டே எங்களோட கீழே வச்சுக்கிறோம். இங்கே ஒரு காலை விழுந்து நீ யாருண்டு அவர்கிட்ட உபதேசம், ஞானம் உபதேசம், பிரம்ம உபதேசம் இவர்கிட்ட கேட்குறார். அது பிறகு தெரியும். அது பெரிய கதை போகுது. என்ன சொல்கிறேன்டா பார்த்தியா, சின்ன ஒரு தவறு. அவர் அடுத்த பிறகு நல்லா வந்து நமக்கு வருமானம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஞானமே இல்லையே. சுபைச்சா திரும்ப தான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் எச்சரிக்கைகள். அதான் சொல்ல நெஞ்சு பொறுக்கலையேன்னு சொல்லேன்டா. நான் பார்த்தேன் நம்மளோட நெருங்கிய நேதுங்கள் இன்றைக்கி வந்த ஆகலாம் பார்த்தேன். அவங்களுக்கு இந்த மணி எதை சொல்கிறானே இல்லை, தன் அனுபவத்துலேயும் சொல்கிறான், அந்த ஞானங்களையும் அப்படி அச்சடித்த மாதிரி இருக்குது. அது ரெண்டையும் அதான் என்ன சொல்கிறது, ஸ்ரத்தா என்றா ஞான நூல்களையும் அதை சொல்கிற மவுத்பீஸ அந்த டீச்சர்லையும் இருக்க அசையாத என்ன அசைக்க முடியாத நம்பிக்கை அது இல்லையம்மா. அப்போ முதலாவது போச்சு, பிசி எல்லாம் இல்லையே. அப்போ இந்த சுபைச்சா உள்ளவங்களுக்கு இது 2 இருக்கும். எது? அந்த ஞான நூல்களை சிரத்தை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை சொல்லி கொடுக்குற அந்த ஆசிரியர்களையும் அம்மா நீங்கள் ஏன் இதுக்கு மாறுங்க, இப்போ நீங்கள் படிப்பிக்கிறீங்க எல்லாம் படிப்பிக்கிறீங்க இல்லையோ, அந்த பிள்ளைகள் நீ தவறு இன்னும் நான் எப்படி நம்பலாம் அப்போ கேட்டுச்சா? அதான் இல்லையே. ஆனால் இங்கே நீ கேட்குறாய் என்ன முட்டாள்தனம் பாருங்க. நான் என்ன எஸ் ஆனால் இங்கே நீ அப்போ இங்கே நீ நம்பலை, சத்த இல்லை. அந்த இடத்துலாம் தவறு வருது இல்லை. ஒன்று 2 சொல்லி கொடுத்தா நான் ஒன்று சொல்லி உனக்கு அப்படி தெரியும், 1 உலகம் படுத்து நான் இல்லையே. இப்போ இந்த கிராமர்லாம் படித்தேன், பிரைட்ட கிராமர் அந்த காலத்தில் அழகான புத்தகம் உண்டு. அவ்வளோ விளங்கப்படுத்த இவ்வளோ சிரமப்பட்டாங்க.
ஆனால் ஒரு சந்தேகம் வரல, இது ராங் உண்டு. ஆனால் இங்கே நீ அது அப்படின்னு கேட்குறாய். எஸ், அப்போ உண்மையிலேயே சுபேட்சா உனக்கு இருந்தால் என்ன பண்ணுவாய்? இது சொல்கிறது சரி, அப்போ நான் என்ன பண்ணணும், நீ பண்ணணும். அவன் சொல்கிற மாதிரி நடந்து பாரு கொஞ்ச நாளில், அதில் வருதம்மா வருதில்ல. நீ நம்ப வேண்டிய அவசியம் போத டைம் பீயிங், அது நல்ல வார்த்தை. நீ ஒரு கொஞ்சம் இப்போ முருகன் அடிக்கடி சொல்கிறேன், எனக்கு எதிராக சொல்ல மாட்டான். அப்போ நான் சொல்கிறேன், நீ எதிராக அவன் சொல்ல மாட்டேன்றாய், நான் சொன்ன மாதிரி கேட்டு நடக்க மாட்டேன்றாய். இது என்ன அநியாயம் இது? அதான் வச்சுக்கலை அப்போஸ் அதை செய்ய மாட்டேன். சப்போஸ் பண்ண ஒன்று தரக்கு ஒன்றும் இல்லையே. என்ன இது சத்தியம். ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஞான நூலில் இருக்குது. அதை நீ ஏன்னா நிரூபிக்க முடியும். இப்போ சுபேட்சா இன்றைக்கு இருந்து எனக்கா என்னில் அன்பு இருக்குன்னு நான் உங்களை நம்புகிறேன். நான் ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு களைப்புண்டு வருது. எங்களோட அம்மாட்ட நான் சொல்கிறேன், அம்மா களைச்சி போயிட்டேன். 16 வயது டேம்மா, நீ தெரியும் தானே, ஏன்னப்பா அப்படி சொல்கிறேன், நீ அப்படி இல்லையால இல்லை, உடம்பும் கலைக்கல மனதும் கலைக்கல, உயிர் களைச்சி. நான் சொன்னேன், உயிர் களைத்து போய்த்து விட்டேன். இப்போ வேணால் உண்மையில் இப்போ 3 நாளாக அப்போ அந்த ஃபீலிங் திரும்ப வருது. அதாவது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. யாரே தெரியும் இல்லை, நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், நான் இந்த உடம்பை பிடிச்சி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதை கொடுக்குறது ஆள் இல்லாட்டி என்ன பண்ணுறது, என்ன அரோரா கமான் டன். ஸோ எச்சரிக்கை என்னென்னா, இது கேம், இது லீலை, இது திருவிளையாடல், சந்தேகமே இல்லை. ஏகோகம் பகுஷ்யாமா, அந்த பரம்பொருளே எல்லா உலகமும் முடியுங்கோ. ஆனால் நீயே சந்தேகமே இல்லை. வானாயி மண்ணாயி வழியாயி ஒளியாயி ஊனாயி உயிராயி உள்ளதுமாய் இல்லதுமாய் தானாயி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாயி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. அந்த மணியன் தான் எல்லாம் சொல்கிறேன். அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த சுபேட்சா வேணும். என்ன வேணும்? உங்கள்கிட்ட சுபேட்சா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 35% அவ்வளோதான். ஆனால் 100% இல்லாமல் நீ அடி எடுத்து வைக்க மாட்டேன், அவ்வளோதான். என்னட்ட கேட்டா எனக்கு இப்போ அதிசயமாக இருக்கு. இன்னும் போயாச்சு. இந்த சுபேட்சா நெருப்பு. அதை வளர்த்துக்கொள்ளுங்கோ. காட் பிளஸ் யூ. ஏன்னா நான் போன கோயிலெலாம் குட் பை சொல்லிட்டு வந்தேன். நான் திரும்ப நான் வாரத்துக்கு சான்ஸே இல்லை, பாய் இப்போ அப்படி தான் சொல்லக்கூடிய இருக்குது இங்கே கூட. அப்படி அதுக்கு எனிவே இட் டிபெண்ட் ஆன் யூ. காட் பிளஸ் யூ. ஹரி ஓம் சத் சத். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க.